வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி குக் வித் கோமாலியில் ஸ்ருதிகா அவங்க பண்ண பொள்ளாச்சி இளநீர் ஜெல்லி அண்ட் முந்திரி கொத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சம்மருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு சூப்பராக இளநீ வச்சு ஒரு ஜெல்லி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிறிஸ்பியாக மொறுன்னு முந்திரி கொத்து பண்ணி வைக்க போகிறோம். இதே மாதிரி மேங்கோ சூஃப்லே அண்ட் மேங்கோ பட்டர் மசாலா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஜெல்லி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அகர் பவுடர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை அகர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெலட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இளநீரோட வழுக்க இருக்குல்ல, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வழுக்கையை சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியும் சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இளநியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சர்க்கரைலாம் நல்லா கரையணும் அண்ட் நம்ம அகரும் நல்லா கரையணும். இதுக்கு குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ நல்ல லோ ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நாம் அகர் சேர்த்ததுனால நல்ல ஒரு 2 நிமிஷத்துலேயே லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 250 ml அளவுக்கு இளநீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம். இதை ஃப்ரீசரில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சிங்கனாலே சூப்பராக செட் ஆகிடும். இது செட் ஆகிறதுக்குள்ளே நம்ம முந்திரி கொத்து பண்ணிடலாம். முந்திரி கொத்து அப்படின்னு கேட்ட உடனே முந்திரி பருப்பு வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இல்லை. இது பச்சைப்பயிறு இருக்குல்ல, அதை வச்சு தான் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துறேங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் ஒரு மிக்சியில் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இதை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். நெய்யில் இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பேனில் சேர்த்துடலாம். இப்போது எள்ளு லைட்டாக ரோஸ்ட் ஆன உடனே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் பச்சைப்பயிறு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். லைட்டாக கொரன்னு இருக்கணும். ரொம்ப பவுடராக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உருண்டை கிடச்சிரும். அடுத்து நம்ம வெள்ளை பாகு பண்ணிடலாம். நீங்கள் எந்த கப்பில் பச்சைப்பயிறு மெஷர் பண்ணீங்களோ அதே கப்பில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் பச்சைப்பயிருக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் துருவி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெல்லம்லாம் நல்லா உருகி நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதித்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பச்சைப்பயிறு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்க தூசிலாம் வந்துடும். இப்போது கொஞ்சம் சூடாக இருக்குன்றதுனால ஒரு கரண்டி வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிருங்க, இல்லைனா கொஞ்சம் இறுகின மாதிரி ஆகிடும். நல்லா கிராக் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டான உருண்டை உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் இதை நீங்கள் பொரிக்காமல் அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. குழந்தைங்களுக்கெலாம் ஃபைபர் ரிச் ஸ்நாக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ பொரிக்கிறதுக்காக மேலே பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அண்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் அந்த அவுட்டர் லேயர் கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கலராக இருக்கணுன்றதுக்காக தான் மஞ்சத்தூள். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம உருண்டையை போட்டு பொரிக்கும் போது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி திக்காக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து மேலே ஒட்டாமே போயிடும். ஸோ கொஞ்சம் திக்காகவே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உருண்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட முந்திரி கொத்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பிளேட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல ஜெல்லி, அது பக்காவாக செட் ஆகிருந்துச்சு. நான் இப்போ பிளேட்டில் அதை கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக ஒரு ஸ்பூனை வச்சு தட்டினாலே இந்த மாதிரி ஜெல்லி நல்லா ஆடணும். ரொம்ப ஹார்டாயிடுச்சு அப்படின்னா அது புட்டிங் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம முந்திரி கொத்து பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு இளநீர் ஜெல்லி அண்ட் மேலே கிறிஸ்பியான முந்திரி கொத்து சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இது இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.